அவசியம் இருக்கு? என் தாய் கிட்டையும் தந்தை கிட்டையும் என் சித்தப்பா கிட்டையும் பெரியப்பா கிட்டையும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வீட்டுக்குள்ள பேசி தீக்கணும். நான் போன் பண்ணி கேட்கறேங்க. நான் வந்து கார்த்தி கிட்ட பேசுறேன். நான் சொல்றேன், கார்த்தி இந்த மாதிரி பிரச்சனை ஓரா போயிட்டு இருக்கு, நான் வந்து உங்க சைடு வர முடியாது, ஏன்னா சில காரணங்கள் இருக்கு, நான் அதனால வர முடியாது, இதை வந்து நம்ம எப்படியே சால்வ் பண்ணலான்னு போது கார்த்தி சொல்றாரு, கரெக்ட் சிம்பு நீங்க சொல்றது, நம்ம எப்படியா பேசி இதை சால்வ் பண்ணலான்னு கார்த்தி சொல்றாரு, நீங்க விஷால் கிட்ட பேசுங்கன்றார். நான் விஷாலுக்கு போன் பண்றேங்க, சிரிக்கிறாருங்க போன்ல. இன்னமேலாம் நீங்க சேர்த்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு, அப்போ உன்னுடைய இன்டென்ஷன் என்ன? என்ன காரணத்துக்காக நீ இதை செய்யற? இன்னைக்கு வரைக்கும் நான் இதை பேசவே இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஏங்க இந்த அணியில, எனக்கு அணிலாம் முக்கியம் கிடையாதுங்க. ரெண்டாவது தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இன்னைக்கு இப்படி அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறதே ஃபர்ஸ்ட் எனக்கு கேவலமா இருக்கு. ஏன்னா அவங்களும் என் குடும்பம் தான், எனக்கு என்ன பார்த்து எச்ச துப்புற மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு ஏது தோணலன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு கொண்டு போய் எல்லார் முன்னாடியிலையும் முன்னிலை நிறுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, எதுக்கு? ஒரு சந்தானம் நான் உருவாக்கிய, நான் வந்து படத்துல நடிக்க வச்ச ஒரு சந்தானம் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாரு, சார் இந்த அண்ணன் இந்த மாதிரி மேட்ரு நான் போறேன் சார் அப்படின்னு. நான் போயிட்டு வர சந்தானம்னு சொல்லி விட்டேன். ஏன்னா என் சந்தானத்துல இருந்து, என் நண்பன் கார்த்தியில இருந்து, எங்க அண்ணன் கருணாஸ்ல இருந்து, பொன்வண்ணன்ல இருந்து, நாசரன்ல இருந்து, கமல் சார்ல இருந்து, சத்யராஜ்ல இருந்து, வடிவல், எல்லாருமே எதுக்காக உன் பக்கம் நின்னாங்க? ஏன்னா ஏதாவது ஒரு உண்மை நடக்கும், புதுசா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சது கரெக்ட். ஆனா இதாவ செய்வானா நீங்க யாராவது நினைச்சீங்களா? இதை செய்யறதுக்கான கரெக்டான ஒரு ஆள் அவன் யாராவது யோசிச்சீங்களா? ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறவனுக்காக தயவு செஞ்சு அந்த ஒரு சூழ்ச்சியான வழியில போய் விழுந்துடாதீங்க. புதுமை நடக்கணும் தான், நல்லது நடக்கணும் தான், அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணுங்க, அந்த இடத்துக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வேணுங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுங்க. இத்தனை வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாத்தையும் பார்த்து இருக்கணுங்க. எதுவுமே தெரியாத, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, ஒரு நாகரிகம் இல்லாத, பண்பாடு இல்லாதவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு நடிகர் சங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, எந்த விதத்துலங்க இது நியாயம்? இதை யாருங்க கேள்வி கேட்பா? எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் அங்க சப்போர்ட் பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் அங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எதுக்கியா சப்போர்ட் பண்றாங்க? ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் சிலம்பரசனுக்கு கொண்டு வர தெரியாதா? நீ ஏமாத்தி போலி வலையில விழ வச்சு நீ கூட்டிட்டு வரலாம். என்னுடைய ஒரு காம்படிட்டரா இருந்தாலும் தனுஷ் வரைக்கும், சார் என்ன சார் இது, இவ்வளவு அசிங்கமா நம்ம குடும்பத்தை பிரிச்சு இது பண்றாங்கன்னு ஒரு தனுஷ் வரைக்கும் போன் பண்ணி ஃபீல் பண்ணி, என்ன சார் இந்த யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியாத ஃபீல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு என் குடும்பத்தை கொண்டு ரோட்ல நிறுத்தினது யாரு? உண்மையிலே சொல்றேன், உண்மையில ரொம்ப மன வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த எலெக்ஷன் எதுவுமே வேணாம். வர 11ஆம் தேதி நான் என்ன சொல்ல வரேன்னா, சண்டே ராகவேந்திரா மண்டபத்தில் ஒரு மீட்டிங் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அணியை சார்ந்தவங்க சரி, அந்த அணியை சார்ந்தவங்க, அதெல்லாம் நான் பேசவே இல்லை. எதுக்குங்க எங்களுக்கு எலெக்ஷன்? நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மூத்த நடிகர்கள்ல இருந்து, சின்ன நடிகர்ல இருந்து, நாடக நடிகர்ல இருந்து எல்லாரும் தயவு செஞ்சு வாங்க. இது நம்மளுடைய குடும்பம். நம்ம குடும்பத்தை ஒருத்தன் பிரிக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்காக போய் அத்தனை பேர் நிக்கிறீங்க. இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்காக நான் கூப்பிடுறேன், தயவு செஞ்சு வாங்க. வேண்டாம் நமக்கு இது, நமக்கு எந்த அணியும் வேணாம். நான் சரத் சார் கிட்டையும், நான் ராதாரவியன் கிட்ட நான் போராடி நான் சொன்னேன், அண்ணா இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ஒரு பேரை வளர்த்துட்டு எவனோ ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் அந்த மாதிரி விட்டாதீங்க, தேவை கிடையாது. அவங்கள ஒரு தேவையில்லாத ஒரு பாயிண்ட்ல போர்ஸ் பண்ணி அவங்க நின்னே அவருன்ற ஒரு கட்டாயத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அந்த அணியில நிக்கிறவங்க எல்லாம் யாருங்க? எங்களோட எதிரியாங்க, எல்லாமே என் நண்பர்களுங்க. கார்த்தி என் நண்பருங்க, கருணாஸ் எங்க அண்ணனுங்க. என் குடும்பத்துக்கிட்ட இருந்து என்ன ஒருத்தன் பிரிச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்த்து அவமானமா சிரிக்கிறாங்க. என்னால தாங்கிக்க முடியல இந்த விஷயத்த. இது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். இத்தனை வருஷம் நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடந்து நீங்க யாருமே பார்த்தது கிடையாதா? இப்படி நீங்க ஒரு எலெக்ஷன் இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? மீடியா பத்தி எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு பேனான்றது வந்து கத்தியை விட ஒரு கூர்மையானதுன்னு.
உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி அவசியம் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, நல்ல விஷயத்துக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்றவங்களும் ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி நல்லது பண்றோன்ற முறையில சூட்சமம் பண்றவங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குறவங்களுக்கும் இந்த மீடியாவை தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண விடாதீங்க. உங்க கையில தான் அது இருக்கு. எனக்கு உங்க மேல கோவம் கிடையாது. ஆனா இத வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். ஏங்க அரசியல் வரக்கூடாது, அரசியல் வரக்கூடாது, சினிமால அரசியல்வாதிகள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேடா, இன்னைக்கு இந்த நடிகர் சங்கத்தை அரசியல் ஆக்கியது யாரு? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த நடிகர் சங்கத்தை இன்னைக்கு ஒரு அரசியல் ஆக்கியது யாரு? இதுக்கான அவசியம் என்ன? நீ ஒற்றுமைன்ற பேர்ல, நல்லது செய்யறோன்ற பேர்ல, புதுமை செய்யறோன்ற பேர்ல நீ பண்ணதெல்லாம் போதும்பா எங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு இந்த அணியும் வேணாம் அந்த அணியும் வேணாம்டா, நாங்க எல்லாம் வாபஸ் பண்ணிக்கிறோம். நாங்க நிக்கவே இல்லை, பயத்துக்காக நிக்கலன்னு சொல்லல, என் குடும்பத்தோட ஒற்றுமைக்காக நாங்க நிக்கலன்னு சொல்றோம். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும். நடிகர் சங்கம் என்றது ஒரு குடும்பம். இதை தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் ஆக்கி இதை ஒரு கேமா விளையாடி பிளே பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தயவு செஞ்சு செய்யாதீங்க. உன் சொத்துன்னு சொல்லி நீ காட்டுற அசிங்கமா இல்ல? எங்களோட சொத்தை நான் காட்டுறேன்டா 11ஆம் தேதி. இப்ப நான் சொல்றேன், 11ஆம் தேதி உண்மையான நேர்மையான இந்த நடிகர் சங்கம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அத்தனை உண்மையான நடிகர்களும் கலைஞர்களும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நியமனம் அந்த நியமனம் யார் வேணாம் எவனா வரட்டும், ஆனா நம்ம ஒற்றுமைதான் முக்கியம்னு எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்பி வாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கொண்டு போய் நடிகர் சங்கத்தை கொடுத்துறாதீங்க என்று தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ் இதை தயவு செஞ்சு செய்யுங்க. 11ஆம் தேதி எல்லாரும் வாங்க. இப்பவும் சொல்றேன், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. யாரையும் ஹர்ட் பண்ணும், யாரை பத்தி தப்பா பேசணும்ன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு வார்த்தை பேசல. ஆனா ஒரு லெவலை மீறி இது தேவையில்லாம போய்கிட்டே இருக்கு. இது போய்கிட்டே இருந்தா யார் தான் இதுக்கு ஒரு ஸ்டாப் வைப்பாங்க? எல்லாரும் பேசுறாங்க, நாங்க சால்வேஷன் கொண்டு வரோம். நீங்க என்ன பேசலாம், வரமாட்டான், அவன் வர முடியாது, அவன் வரமாட்டான். ஏன்னா அவனோட இன்டென்ஷன் அது கிடையாது. இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா பதவி ஆசை. அது உங்க யாருக்கும் புரியல. நல்லவர்கள் கையில அந்த புதுமையும் அந்த சேஞ்சும் போறதுக்கு நானே பக்கத்துல நிக்கிறேன். ஆனா தப்பான ஆட்கள் கிட்ட அந்த இடத்தை கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. நம்மளுடைய ஒற்றுமைக்காக எல்லாரும் வாங்க. யார் மனதையாவது நான் புண்படுத்தி இருந்தேன்னா, தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் பேசல, அந்த இறைவன் சொன்னதை நான் பேசுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். 11ஆம் தேதி என் குடும்பம் ஒன்று கூடும். இந்த குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.